வணக்கம். இந்த வீடியோவில் வேஜிஎஸ்டி என்ற அப்ளிகேஷன் மூலமாக ஜிஎஸ்டி ஃபைல் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த லாகின் ஸ்க்ரீனில் உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளிடவும். முற்றிலும் எளிதானதும் பயனுள்ளதும் ஆன இந்த வேஜிஎஸ்டி அப்ளிகேஷன் போத்ரி என்ற எங்கள் நிறுவனத்தால் உங்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பேஜில் ஜிஎஸ்டியை சார்ந்த தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த லிஸ்டில் மாதந்தோறும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை சமர்ப்பிப்பதற்கான ஷெட்யூல்களை பார்க்கலாம். இன்வாய்ஸுகளை பதிவு செய்ய குறிப்பிட்ட ஃபார்மேட் உள்ளது. சேல்ஸ் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டுகளை டவுன்லோட் செய்ய இங்கு கிளிக் செய்யவும். இப்போது அப்ளிகேஷனுடைய முக்கியமான பகுதியை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உள்ள கிளையண்ட் நேம் கிளிக் செய்தால் இந்த ஸ்க்ரீனை பார்க்க முடியும். இதுதான் கிளையண்ட் நேம், அவர்களுடைய ஜிஎஸ்டிஎன் மற்றும் அவர்களுடைய ரீஜியன். ஃபினான்ஷியல் பீரியடை இங்கு தேர்வு செய்யுங்கள். இங்கு கிளிக் செய்து ஆனுவல் டர்ன் ஓவர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி செட்டிங்ஸை மாற்ற முடியும். ஸ்க்ரீனுடைய மேல் பகுதியில் கிளையண்டுடைய கிரெடிட் பேலன்ஸை பார்ப்பதற்கான வசதி உள்ளது. இப்பகுதியில் நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஜிஎஸ்டியின் அக்கவுண்ட்ஸை சார்ந்த விவரங்களை நோட்டிஃபிகேஷன்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஸ்க்ரீனுடைய லெஃப்ட் சைடில் அக்கவுண்டை சார்ந்த ரிப்போர்ட்டுகளை பார்க்கலாம். இப்போது புது யூசர்ஸ், புது கிளையண்ட்ஸ் மற்றும் பல ஜிஎஸ்டிஎன் அக்கவுண்ட்ஸுகளை எப்படி சேர்ப்பது என்று பார்க்கலாம். இங்கு கிளிக் செய்து புது யூசர்ஸை சேர்க்கலாம். அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பின் கிரியேட்டை கிளிக் செய்யுங்கள். இங்கு கிளிக் செய்த புது கிளையண்டை சேர்க்கலாம். கிளையண்ட்டுக்குண்டான அனைத்து விவரங்களும் இங்கு பதிவு செய்யுங்கள். அதற்கு பின் இங்கு கிளிக் செய்து மேலும் பல ஜிஎஸ்டிஎன் அக்கவுண்ட்ஸை சேர்க்கலாம். இது மேலும் அதே கிளையண்ட் தொடர்பான பல்வேறு ஜிஎஸ்டிஎன் அக்கவுண்ட்ஸ் நிர்வகிக்க உதவுகிறது. கிளையண்டோட பெயரை கிளிக் செய்து அதை எடிட் செய்யவும் அப்டேட் செய்யவும் வசதி இருக்கிறது. பேமெண்ட் கேட்வே உபயோகப்படுத்தி கிரெடிட்டை பற்றிய விவரங்களை சேர்ப்பதற்காக இங்கே கிளிக் செய்யவும். இப்போது முழு ஜிஎஸ்டி தாக்கல் செய்வது எப்படி என்று கூறுகிறேன். ஜிஎஸ்டி தாக்கல் செய்ய வேண்டிய கிளையண்டை தேர்வு செய்ய இங்கு கிளிக் செய்யுங்கள். இங்கு காணப்படும் ஜிஎஸ்டியின் சரிபார்க்கவும். உங்கள் ஹோம் பேஜில் பல்வேறு டேப் அல்லது பக்கங்கள் உள்ளதாக பார்க்க முடியும். அவை GSTR1, GSTR2A, GSTR2, GSTR1A, GSTR3 மற்றும் GSTR4. வேஜிஎஸ்டியில் புதிய விவரப்பட்டியல் அல்லது இன்வாய்ஸ் ஒன்றை எவ்வாறு பதிவு செய்வது என்று பார்க்கலாம். எல்லா சேல்ஸ் இன்வாய்ஸுகளை தாக்கல் செய்ய GSTR1 டேபுக்கு செல்லவும். GSTR1 டேபில் 5 விதிமுறைகளை பார்க்க முடியும். இன்வாய்ஸஸ், ரிவ்யூ இன்வாய்ஸஸ், கன்ஃபர்ம்டு இன்வாய்ஸஸ், இன்வாய்ஸஸ் சம்மரி மற்றும் ஃபைல் GSTR1 ஆகும். விதிமுறைகளை நாம் ஒவ்வொன்றாக பின்பற்றலாம். இந்த விதிமுறையில் உங்களுடைய இன்வாய்ஸுகளை 2 முறைகளில் உள்ளிடலாம். முதல் முறையாக ஒராக்கிள் மற்றும் சாப் போன்ற நிறுவனத்தின் ப்ரீ இன்டகிரேட்டட் ERP சிஸ்டம் மூலம் இன்வாய்ஸுகளை உள்ளிடலாம். இரண்டாவது முறையாக எக்ஸல் ஃபைலை அப்லோட் செய்து இன்வாய்ஸுகளை உள்ளிடலாம். இம்முறையில் நீங்கள் அக்கவுண்டிங் பேக்கேஜில் இருந்து சாம்பிள் டேட்டாவை எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும். ரிட்டர்ன்ஸை பற்றிய விவரங்களை ஜெனரேட் மற்றும் ஃபைல் செய்ய ஒரு ப்ரீடிஃபைன் ஃபார்மேட் உள்ளது. சாம்பிள் இன்வாய்ஸ் உடைய ஃபார்மேட்டை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அக்கவுண்ட் பேக்கேஜில் இருந்து எக்ஸ்போர்ட் செய்த எக்ஸல் ஃபைலை செலக்ட் செய்யுங்கள். செலக்ட் செய்த அதை அப்லோட் செய்யுங்கள். நீங்கள் அக்கவுண்டிங் பேக்கேஜ் இல்லை என்றால் ஆட் இன்வாய்ஸஸ் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். நன்று. நீங்கள் அப்லோட் செய்த இன்வாய்ஸுகளை சரிபார்க்கலாம். ரிவ்யூ இன்வாய்ஸஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இதன் மூலம் அவுட்புட் ஆத்தரைஸ்ட் ஃபார்மேட்டில் ஜெனரேட் ஆகிறது. உங்களின் புரிதலுக்கு ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் எப்படி இருக்கும் என்று காண்பிக்கிறேன். இதுதான் வேஜிஎஸ்டி அப்ளிகேஷனின் நன்மை. ஸ்க்ரீனின் கீழே காணப்படும் கன்ஃபர்ம் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது ரிவ்யூ செய்த இன்வாய்ஸஸை கன்ஃபர்ம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். கன்ஃபர்ம்டு இன்வாய்ஸஸை கிளிக் செய்யவும். இங்கு கன்ஃபர்ம் செய்த இன்வாய்ஸஸை பார்க்க முடியும்.
அடுத்த டேப் ஆன இன்வாய்ஸஸ் சம்மரியில் உங்களால் GSTR1 ஃபைல் பண்ணுவதற்கு உள்ள அனைத்து இன்வாய்ஸ் சம்மரியும் பார்க்க முடியும். கடைசி விதிமுறையாக ஆதார் நம்பரை என்டர் செய்யவும். அதற்கு பின் இ-சைன் அண்ட் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜை பெறுவீர்கள். இத்துடன் GSTR1 செயல்முறை முடிவடைகிறது. எங்களது WageGST அப்ளிகேஷன் GSTயை தாக்கல் செய்யும் பணியில் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. Botree என்ற எங்கள் நிறுவனம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 34 சிறந்த வழங்குனர்களில் ஒன்றாகும். கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள gst@botree.com என்ற இமெயில் அட்ரஸில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.